கொட்டுக்காளி இது தமிழ் லாங்குவேஜ் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தை PS வினோத்ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சூரி பாண்டி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஆனா பென் மீனா அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. ஜவஹர் சக்தி குமார் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. மீனான்ற ஒரு பொண்ணு லோயர் கேஸ்ட் பையனை லவ் பண்றா. ஆனா அவங்க வீட்டுல அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓட்டுறதுக்காக ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பி சக்திவேல் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் கணேஷ் சிவா பண்ணியிருக்காரு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தி லிட்டில் வேவ் ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு இந்த ஃபிலிம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. வாழை இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் சோஷியல் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல பொன்வேல் ராகுல், கலையரசன், நிகிலா விமல், ஜே சதேஷ்குமார், திவ்யா துரைசாமி, ஜானகி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி தேனி ஈஸ்வர் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சூர்யா பிரதமன் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கோரியோகிராஃபி திலீப் சுப்ராயன் பண்ணியிருக்காரு. சாண்டி டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நவி ஸ்டுடியோஸ் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் சேர்ந்து இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த ஃபிலிம்க்கு. பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அதர்ம கதைகள் இது ஒரு ஆந்தாலஜி த்ரில்லர் மூவி. இந்த படத்தை காமராஜ் வேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல வெற்றி, சாக்ஷி அகர்வால், அம்மு அபிராமி, திவ்யா துரைசாமி, சுனில் ரெட்டி, போ ராமு, வல்லவன், ஸ்ரீதேவா, பூஜா வைத்தியநாத், டாக்டர் ஸ்ரீனிவாசன், திதியன், தர்ஷன் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் இந்த ஃபிலிம் ஓடுது. இந்த படத்துக்கு ஏஆர் ரைஹனா, SN அருணகிரி, ஹரிஷ் அர்ஜுன், சரண்குமார் சேர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி KK, MS பரணி, ராஜீவ் ராஜேந்திரன், ஜெபின் ரெஜினால் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நங்கூரன் ராமச்சந்திரன், சதீஷ் குரசவோ, மகேந்திரன் கணேசன், கோபாலகிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க. பிக் பேங் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெற்றி ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எப்பயுமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா சாலா இது ஒரு தமிழ் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். ST மனுபால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல தீரன் ஸ்ரீ நட்ராஜ், ரேஷ்மா வெங்கடேஷ், அருள்தாஸ், சார்லஸ் வினோத், சம்பத் ராம் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ராயபுரம்ல இருக்கிற பார்வதி பார் 20 வருஷமா ஒரு ப்ராப்ளம்னால மூடி இருக்கு. அதை சுத்தி நடக்கிற கதை தான் இந்த ஃபிலிம் ஓடுது. இந்த படத்துக்கு தேசன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரவீந்திரநாத் குரு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஏலியன் ரோம்லெஸ் இது ஒரு ஹாலிவுட் சைஃபை த்ரில்லர் மூவி. ஏலியன் பிரான்ச்சைஸ்ல வர 7th ஃபிலிம் இது. $80 million பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்திருக்காங்க. இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. 23 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஃபுட்டேஜ் இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். சைஜோ ஸ்ரீதரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல மஞ்சு வாரியர், விகாஷ் நாயர், காயத்ரி அசோக் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு கியூரியஸான கப்பல் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. இந்த படத்துக்கு சுஷின் ஷா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பாலும் பழமும் இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். VK பிரகாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல மீரா ஜாஸ்மின், அஸ்வின் ஜோஸ், சாந்தி கிருஷ்ணா, மணியன் பில்லாராஜு, ரஞ்சன நாராயணகுட்டி, அசோகன், RJ சுராஜ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 23 வயசான சுனில்ன்ற பையன் 33 வயசான சுமின்ற பொண்ணு மேல FB மூலமா லவ் பண்றா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ஹண்ட் இது ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். சைஜி கைலாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல பாவனா மேனன், ஆதித்ய ராவி, ரஞ்சி பனிக்கர், அஜ்மல் அமீர், ராகுல் மாதவ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஃபாரன்சிக் படிச்ச டாக்டர் கீர்த்தின்ற பொண்ணுக்கு காணாம போன சாரான்ற பொண்ணோட எலும்புகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் பல அமானுஷமான விஷயங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா தானரா இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் காமெடி த்ரில்லர் டிராமா ஃபிலிம். அடுத்ததா கர்ணிகா இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம். 23 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மாருதி நகர் சுப்பிரமணியன் இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் காமெடி டிராமா மூவி. லக்ஷ்மண் கரியா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ராவ் ரமேஷ், இந்திரஜா, அன்கித் கோயா, ரம்யா பசலபெத்தி, ஹர்ஷவர்தன் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. கல்யாண் நாயக் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரெவோ இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. ஹரிநாத் புலி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல வம்சிராம் பெந்தியாலா, ஸ்வாதி பேமி ரெட்டி, ஹேம்நாத் உபவ், சுமேஷ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா பிரம்மாவரம் PS பரிதலோ இது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம். இம்ரான் சாஸ்திரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சூர்யா ஸ்ரீனிவாஸ், ஸ்ரவணதி பெலம்கொந்தா, குருச்சரன், ரூபாலட்சுமி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட தலை இல்லாத பணம் ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பராக்கிரமம் இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. லவ் ராஜான்ற ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டும் கல்லி கிரிக்கெட் ஆடுற பையனை பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. நெக்ஸ்ட் வெட்டிங் டைரிஸ் இது ஒரு ரொமான்டிக் சோஷியல் டிராமா மூவி. பிரசாந்த் ஸ்ருதின்ற ஒரு மேரிட் கப்பல் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. 23 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். பவுடர் இது ஒரு காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தை ஜனார்தன் சிக்கனன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல திகாந்த் பென்சாலே, தானியா ராம்குமார், ரங்கநாய ராகு, அனிரத் ஆச்சாரியா லீட் ரோல நடிச்சிருக்காங்க. சின்ன ஊர்ல இருக்கிற ஒரு 3 பேர் சீக்கிரம் பணக்காரங்களாகணும்னு நினைக்கிறாங்க. அதனால இல்லீகல் பவுடரை ஸ்மகிள் பண்ண பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி.
அடுத்த அசி இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை கிரண் சுப்ரமணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னசென்ட்டான அப்பா அவரோட பொண்ணுக்கு மறுபடியும் கண் பார்வை கொண்டு வரதுக்காக என்னெல்லாம் ட்ரை பண்றாருன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா தாஜ் இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். ராஜ் ரத்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சண்முகா ஜெய், அப்சரா ராமகிருஷ்ணா, பத்மா வசந்தி, ஷோப்ராஜ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் த ஜேர்னலிஸ்ட் இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. வேதாந்த் ஹர்ஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஆரியன் ஹரிஷ், ரஞ்சிதா ஜெயமூர்த்தி, நாகமேந்திரா கோத்தே, சிரஞ்சீவி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. நிதின்ற ஒரு யங் ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. 23rd ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ப்ராப்ளம் தோஹா இது ஒரு ஃபேண்டசி காமெடி டிராமா மூவி. இந்த படத்தை விஷான் யாதவ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சுனில் சோன்வானே, நிகிதா போத்தே, முஷ்தக் கான், ஆஷன் குரேஷி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு சாதாரணமான மனுஷன் லைஃப்ல ஃபுல்லா ப்ராப்ளமா இருக்கு. அப்ப கடவுள் கிட்ட வேண்டப்ப அவனுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. மத்தவங்க மனசுல நினைக்கிறது இவனுக்கு கேட்கும். இது வரமா இல்ல சாபமா, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ஏலியன் ரோம்லஸ் இது ஒரு ஹாலிவுட் சைஃபை த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்துல கேலி ஸ்பானி, டேவிட் ஜான்சன், ஆர்ச்சி ரோனெக்ஸ், இசபெல்லா மெர்கெட், ஸ்பைக் ஃப்ரெண்ட், ஏலியன் வு லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஏலியன் பிரான்சைஸ்ல வர 7th ஃபிலிம் இது. $80 million பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு ஸ்காட் ஃப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ், பிராண்டிவைன் ப்ரொடக்ஷன்ஸ், TST என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 20th Century Studios டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிலிம் இப்போ ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.